கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே நிர்மூலமாகாமல் தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு பங்காளிகளாக மரியாளை போல பாதத்திலே அமர்ந்து பாக்கியத்துக்குள்ள எனது அன்பான திருச்சபை விசுவாச பிள்ளைகள், பங்காளர்கள், கிருபையின் கரம் பத்திரிகை வாசகர்கள் மற்றும் நான் அன்பாய் நேசிக்கிற கர்த்தருடைய சபை ஊழியக்காரர்கள் என எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு 108வது நாளாக இன்றைக்கு சமூக வலைதளம் மூலமாக காணொளி நிகழ்ச்சியின் மூலமாக உன்னதமான தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கிப்பதற்கு பலனடைந்திருக்கிறேன். பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டிருக்கிறேன். மாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரையிலும் கிருபையின் கரம் பத்திரிகையின் சார்பாக ஜூம் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாய் பல ஊழியக்காரர்களோடு இணைந்து நம்முடைய தேசத்தில் சம்பவித்துக் கொண்டிருக்கிற இந்த கொள்ளை நோய் வாதை குறித்துதான ஒரு கலந்து ஆலோசனை கூட்டத்தை கர்த்தருடைய பெரிதான நாமத்தினாலே ஏற்படுத்தி பரிசுத்தவான்களுடைய வெளிப்பாடு தரிசனங்களை கேட்டறிந்தோம். சென்னை, கல்பாக்கம் மற்றும் ஸ்ரீலங்கா, அந்தமான், சிங்கப்பூர், மலேசியா இப்படி பல நாடுகளிலிருந்து ஜூம் வீடியோ கான்ஃபரன்ஸில் கலந்து கொண்டார்கள். ஆகவே 2 மணி நேரம் அந்த நிகழ்ச்சியை மிகுந்த சந்தோஷமாய் நடத்தி முடித்து சற்று நேரம் ஓய்வெடுத்து இப்பொழுது இணையத்தில் இணைவோம், இதயத்தில் மகிழ்வோம் என்கிற இந்த நேரலை நிகழ்ச்சியில் எனது அருமையான திருச்சபை விசுவாசிகள், பங்காளர்கள், வாசகர்கள், வியாபாரிகள் மற்றும் அநேக பரிசுத்தவான்கள் யாவரையும் சந்தித்து இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்தளிக்க ஆயத்தமாக இருக்கிறேன். செபிப்போமா? பிதாவே, உம்முடைய திருக்கரத்தினால் தாங்கி உம்முடைய திருச்சித்தம் போல் எங்களை என்றென்றைக்கும் நடத்த விதமாய் இன்றைக்கும் ஆசீர்வாதமாய் நடத்தும். கர்த்தாவே, பிள்ளைகளை பத்திரமாய் பாதுகாத்துக்கொள். உம்முடைய நாமத்தினால் பிள்ளைகளை பத்திரமாய் பாதுகாத்துக்கொள். ஒரு தகப்பன், ஒரு தாய் வீட்டை விட்டு வெளியில் வேலைக்கோ அல்லது வேறு எங்கேயோ போகும் பொழுது அந்த கை குழந்தையை வீட்டில் இருக்கிறவர்களிடத்தில் பத்திரமாய் பார்த்துக்கோ, பிள்ளைய தம்பியை பத்திரமா பார்த்துக்கோ, தங்கச்சி பாப்பாவை பத்திரமா பார்த்துக்கோ, வீட்டை பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போகிறது போல
என் ஆண்டவரே, நான் உம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறேன், இந்த நேரலை நிகழ்ச்சியில் இணைகிற விசுவாசிகளை, ஊழியக்காரர்களை, பங்காளர்களை, கிருபையின் கரம் பத்திரிகையை படிக்கிற வாசகர்களை ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்கள் பத்திரமா பாதுகாத்துக்கொள். எரேமியா புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நான் உன்னை பத்திரமாய் பார்த்து கொள்ளுவேன் என்று. நான் நம்புகிறேன். என்னையும் என்னுடைய தாய் தகப்பன், என் மனைவி, பிள்ளைகள், என் உடன் பிறந்த சகோதரிகள், என்னுடைய சபை ஊழியம், என்னுடைய சபை விசுவாசிகள், குடும்பம் எல்லாரையும் பத்திரமாய் பாதுகாத்து கொள்ளுகிற தேவன் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பத்திரமாய் பாதுகாத்துக்கொள். இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறேன். மலேசியா தேசத்திலிருந்து சீனிவாசன் என்கிற சாமுவேல், கிருஷ்ணவேணி அம்மா, அவங்களுடைய குடும்பம் மற்றும் முத்துக்கருப்பன், சிவா மற்றும் அந்த ஹோட்டலில் வேலை பார்க்குறவங்க மற்றும் அவரவர்களுடைய குடும்பம் எல்லாரையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து இன்றைக்கு ஒரு புதிய செய்தியை நாங்கள் தியானம் பண்ண உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிற பிதாவே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், ஆசீர்வதிப்பார். நல்லா இருக்கிறீங்களா? மலேசியா நல்லா இருக்குதா? முத்துக்கருப்பன், சிவா, கிஷோனி அம்மா எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாரும் நல்லவங்களாகவும் இருக்கணும். நல்லா இருந்தால் மட்டும் பத்தாது, நல்லவங்களாகவும் இருக்கணும் இல்லையா? நிறைய பேர் நல்லா இருக்க ஆசைப்படுவாங்க, நல்லா இருக்க சாமிக்கிட்ட வேண்டிக்குவாங்க. ஆனால் நல்லவங்களாக இருக்கிறாங்களா? அதுதான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி உலகத்தில் நல்லவங்களை பார்க்குறது ரொம்ப கஷ்டம். ஆனால் நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, நல்லவங்களாகவும் இருக்கிறீங்க. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. சரி, இன்றைக்கு செய்தி தலைப்பை பார்த்தீங்கள, டைட்டிலில் மஞ்சத்தை தீட்டுப்படுத்தாதீர்கள். விளங்குதா? தலைப்பு புரியுதா? மஞ்சம் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? எஸ், மஞ்சம் என்றால் மஞ்சன்னா தெரியுதா? மஞ்சம் என்றால் இப்போ காமிக்கிறோம் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தெரியுதா? இதுதான் மஞ்சம். மஞ்சம் என்றால் படுக்கை அறை. நான் படுத்திருக்கிற அந்த பெட்டு, நான் படுத்திருக்கிறோமே அந்த தான் மஞ்சம். சரி, இந்த மஞ்சத்தை தீட்டுப்படுத்தக்கூடாது, படுக்கை அறையை தீட்டுப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இன்றைக்கு பேச வேண்டும் என்ற ஒரு உணர்வு எனக்கு கிடைத்தது. அதனால் இன்றைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் உட்கார்ந்து சில வார்த்தைகளை எடுத்து ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். இதில் இருக்கிறதை இப்போ உங்களுக்கு நான் பிரசங்கிக்க போகிறேன். ஆயத்தமா? 1 நாளாகமம் 5வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளு. 1 நாளாகமம் 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். முதல் வசனம், பக்கம்
110. கணவன் பார்த்து கொண்டிருக்கிறீங்க, மனைவி பார்த்து கொண்டிருக்கிறீங்க. கல்யாணமான கணவன் மனைவி, தாய் தகப்பன் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. வாழ்ந்து முடித்த தாத்தா பாட்டி வயசானவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. வாழ போகிற, கல்யாணம் பண்ண போகிற இளம் வாலிபர்கள், கல்யாண வயசில் இருக்கிறவங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. சின்ன சின்ன பிள்ளைங்க, ஐசக், தேவதர்ஷினி, காட்சன் இமானுவேல், திவ்யா, இப்படி பல பேரும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. நம்ம எல்லாருக்கும் வீடு இருக்குது. அது சொந்த வீடோ வாடகை வீடோ லீஸுக்கோ. அந்த வீட்டில் கண்டிப்பாக பெட்ரூம் இருக்கும். சில வீட்டில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரூம் இருக்கும். பெட்ரூமு, சமையல் ரூமு, கிச்சன், ப்ரேயர் ரூமு, ஸ்டோர் ரூமு, டாய்லெட், இப்படி ஒவ்வொன்றுக்கும் சில பேர் தங்களுடைய வசதியை பொறுத்து விசாலமான வீட்டை கட்டியிருப்பாங்க. இல்லை விசாலமான வீட்டுக்கு வாடகைக்கு போயிருப்பாங்க. இல்லை விசாலமான வீட்டுக்கு லீஸுக்கு போயிருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு தனித்தனியாக ரூம் இருக்கும். சில பேருக்கு கணவன் மனைவிக்குன்னு தனி ரூம் இருக்கும். சில பேருக்கு வயசான அப்பா அம்மா தாத்தா பாட்டிக்குன்னு ரூம் இருக்கும். சில பேருக்கு வாலிப பொம்பளை பிள்ளைங்களுக்குன்னு ரூமு, வாலிப ஆம்பளை பிள்ளைக்குன்னு ரூம் இருக்கும். பொம்பளை பிள்ளைங்க தனி ரூமில் படுத்து கிடக்கும், ஆம்பளை பிள்ளைங்க தனி ரூமில் படுத்துருப்பாங்க. புருஷன் பொண்டாட்டிக்குன்னு ஒரு தனி ரூம் இருக்கும். ஒருவேளை இந்த மாதிரி வசதியே இல்லாதவன் தான் ஒரே ரூம், அந்த ஒரு ரூம்லேயே கிச்சன், அப்புறம் ஹால், இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய வீட்டிலையும் வாழக்கூடியவர்கள் இருப்பார்கள். அங்கேயும் அப்பா அம்மா படுத்து கிடப்பாங்க, பிள்ளைங்க எல்லாமே ஒன்றா படுத்து கிடப்போம். ஆக மஞ்சம், படுக்கை அறை. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிற இந்த செய்தியில் ஒரு ஆழமான தத்துவம் அல்லது ஆழமான ஒரு கருத்தை நீங்கள் கண்டுபிடிச்சு நீங்கள் என்ன செய்யணும்னா, உங்கள் வாழ்க்கையில் அதை அபியாசித்து கொள்ள வேண்டும், பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். இங்கே 1 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது. என்ன? ரூபன், இது ஒரு மனுஷனுடைய பெயர். ஒரு அப்பா அம்மாவுக்கு பிறந்த ஒரு மனிதன், ஆண் பிள்ளையுடைய பெயர் ரூபன். அவனை பற்றிய சம்பவம் இன்றைக்கு உங்களை பற்றி, என்னை பற்றி இந்த சம்பவத்தை ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார். வாசியுங்கள். ரூபன் இஸ்ரவேலுக்கு முதல் பிறந்த சேஷபுத்திரன். ஆனாலும் அவன் தன் தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினபடியினால் கோத்திரத்து அட்டவணையிலே அவன் முதல் பிறந்தவனாக எண்ணப்படாமல் அவனுடைய சுதந்திரம் இஸ்ரவேலின் குமாரனாகிய யோசேப்பின் குமாரருக்கு கொடுக்கப்பட்டது. பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய விசுவாச பிள்ளைகளே, ஊழியக்காரர்களே, இந்த செய்தி
நீங்க நினைக்கிறது கணவன் மனைவியினுடைய உறவு சம்பந்தப்பட்ட செய்தி என்பதாக அல்ல. திருமண பந்தம், தாம்பத்திய வாழ்க்கை, இதை உள்ளடக்கிய ஒரு செய்தி என்று எண்ணிவிடக்கூடாது. விவாகம், கல்யாணம் கல்யாணம்னு சொல்றாங்கல்ல, திருமணம் திருமணம்னு சொல்றாங்க, வெட்டிங் வெட்டிங் என்று சொல்றாங்கல்ல, மேரேஜ்னு சொல்றாங்கல்ல. ஒவ்வொரு மதத்திலையும் ஒவ்வொரு மொழியிலையும் இந்த திருமணத்திற்கு பல பேர் உண்டு. கிறிஸ்துவர்களாகிய நாம் பரிசுத்த மெய் விவாகம் என்று அழைப்போம், அச்சடிப்போம். இந்த விவாக மஞ்சம், இந்த திருமண உறவு என்பது அசுசிப்படக்கூடாது, மாசுபடக்கூடாது, அசுத்தமாக கூடாது, தீட்டுப்பட்டு விடக்கூடாது என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இங்கே 1 நாளாகமம் 5ஆம் அதிகாரத்திலே ரூபன் என்கிற ஒரு மனிதன், அவன் தன்னுடைய தகப்பனுக்கு முதலாவது பிறந்த மனுஷன் அப்படின்னு பைபிள் சொல்லுது. இந்த முதலாவது பிறந்த மனிதன், ஒரு அப்பா அம்மாவுக்கு 5 பிள்ளையோ, இந்த ரூபன் இஸ்ரவேல் கோத்திரத்தில் பிறந்த மனுஷன், 12 பேர்களில ஒருவன். இஸ்ரவேலுக்கு பிறக்கப்பட்ட பிள்ளைகளிலே ரூபன் முதலாவது பிறந்தவர். நான் பின்னாடி சொல்றேன். அதாவது யாக்கோபு இஸ்ரவேலாக மாறினான். ஏற்கனவே நான் சொன்னல, புது நாமத்தினால் அழைக்கப்படுவாய். யாக்கோபுன்னா திருடன், எத்தன். அதனால அந்த பேர் வேண்டாம். நீ தேவனோடும் மனுஷனோடும் போராடி மேற்கொண்டாய், அதனால உனக்கு யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் அப்படின்னு கர்த்தருடைய தூதர் வைத்தார்னு ஏற்கனவே பிரசங்கித்திருக்கிறேன். நீ புது நாமத்தினால் அழைக்கப்படுவாய். அந்த இஸ்ரவேலுடைய வாரிசு வம்சம் ரூபன். அந்த இஸ்ரவேலுக்கு பிறந்த பிள்ளைகளிலே முதல் பிள்ளை ரூபன். பிரியமானவர்களே, தலைச்சம் பிள்ளை சொல்லுவாங்கள்ல, தலைச்சம் பிள்ளை, முதல் பிறந்த பிள்ளையை தலைச்சம் பிள்ளை அப்படிம்பாங்க. கடைசியாக பிறந்த பிள்ளைய கைப்பிள்ளை, கடைக்குட்டி பிள்ளைம்பாங்க. ஆனால் முதலில் பிறந்த பிள்ளை சேஷ புத்திரன். அவனுக்கு சகல உரிமை உண்டு, 2 உரிமை உண்டு. இப்போ இந்த நிகழ்ச்சியில் சீனிவாசன் இணைந்திருக்கிறார், விமலா இணைந்திருக்கிறார். இப்போ 2 பேருமே கணவன் மனைவி. இவங்களுக்கு 2 பிள்ளை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். பிள்ளை பொம்பளை பிள்ளை தேவதர்ஷினி, 2வது பிள்ளை சாம் ஐசக் ஆம்பளை பிள்ளை. இப்போ விமலா, சீனிவாசன் விமலாவுக்கு ஒரு 10 ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்குதுன்னு வச்சுக்கிங்க. அட போங்க பாஸ்டர், இந்த 2 பிள்ளைய வளர்க்குறதுக்கே எங்கள் வீட்டுக்காரு சிங்கப்பூரில் மலேசியாவில் போய் கஷ்டப்படுறாரு, எனக்கு 10 பிள்ளையா அப்படின்னு நகைக்கிறியாம்மா? சரி இருக்கட்டும், நான் அப்புறம் வர்றேன். 10 பிள்ளை சீனிவாசனுக்கு பிறந்திருக்குதுன்னு வச்சுங்களேன். 10மே ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ, 10 பிள்ளை
பிறந்திருக்கு. அதில் 2 பொம்பளை பிள்ளை வேணாலும் வச்சுக்கலாமே. இப்போ அவர்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபா பணம் இருக்குது. இந்த 10 லட்ச ரூபாயை அவர் தான் பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொடுக்கணும் அப்படின்னா, பிரியமானவர்களே, எல்லா பிள்ளைங்களுக்கும் 90,000 ரூபா, ஒரு பிள்ளைங்களுக்கு 1 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா கொடுத்துடலாம். ஆனால் அப்படி கொடுக்க முடியாது. சட்டம் அப்படி இடம் கொடுக்காது. தேவதர்ஷினிக்கு 90,000 ரூபா, திவ்யாவுக்கு 90,000 ரூபா, ஷாமைஷுக்கு 90,000 ரூபா, குணாபாசனுக்கு 90,000 ரூபா, கோமதிக்கு, இப்படி 10 பிள்ளைகள் பேருக்கும் எல்லாருக்கும் 90,000 ரூபா கொடுக்கணும். ஆனால் முதல்ல பிறந்தான் பாருங்க, அவனுக்கு 1 லட்ச ரூபா கொடுக்கணும். ஒரு படத்தை சேர்த்து கொடுக்கணும். இதான் சேஷபுத்திரனுக்குரிய விசேஷம். இதில் நம்முடைய இந்திய நாட்டு சட்டமும் அதுதான் சொல்லுது. நம்ம இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் இருக்கு இல்லையா, டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எழுதின அந்த சட்டத்திலையும் இதற்கு இடம் உண்டு. நம்முடைய வேதம், கிறிஸ்துவ வேதத்திலையும் அதுதான் சொல்லப்பட்டிருக்குது, முதல் பிறந்த. ஆனால் இந்த அன்பானவர்களே, ரூபன் இவன் முதல் பிறந்தவன். வாசிங்க, ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசிங்க. வாசிமா, ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசிங்களா. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? யாக்கோபு என்று சொல்லப்பட்ட அந்த இஸ்ரவேலுக்கு லேயாள் என்கிற ஒரு மனைவி உண்டு. 29:32. லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, கர்த்தர் என் சிறுமையை பார்த்து அருளினார், இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயர். ரூபன் என்றால் கர்த்தர் நேசிப்பார். இதுதான் யாக்கோபுக்கு, இஸ்ரவேலுக்கு பிறந்த, லேயாளுக்கு பிறந்த முதல் குழந்தை. அதுக்கு அடுத்த வசனம் என்ன சொல்லுது? மறுபடியும் அவள் கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெற்று, நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி இவனை எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று பெயர். பின்னும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றால், என் புருஷனுக்கு 3 குமாரரை பெற்றபடியால் அவர் இப்பொழுது என்னோடு சேர்ந்திருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று பெயர். மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டார். எத்தனை பிள்ளை? 4 பிள்ளை. அரசாங்கம் சொல்லுது, நமக்கு 2 பிள்ளை பத்துக்கோ. அரசாங்கம் சொல்லுது, நாம் 2, நமக்கு 1 பிள்ளை பெற்றுக்கோ அப்படிங்குது. அப்புறம் என்ன சொல்லுது அரசாங்கம்? சீனாவை போல மக்கள் தொகை நிறைய இந்தியாவில் ஜாதிங்கன்னு சொல்லுவாங்கள்ல சில ஊரில், இல்லைம்மா தாமரை செல்வி, பெரிய வீட்டில் அப்படி தானே சொல்கிறாங்க, புள்ள ஜாதிங்க வந்து கத்திக்கிட்டே இருக்கு பாரு. அரசாங்கம் அப்படி என்ன சொல்லுது கடைசியாக? நாம் குழந்தை, நமக்கு ஏன் குழந்தை,
சில பேர் அதனால என்ன பண்ணிடுறாங்க, ஒரு பிள்ளையோடு 2 பிள்ளையோடு ரொம்ப புத்திசாலித்தனமாக ஃபேமிலி பிளானிங் இல்லை வருமானம், வசதி வாய்ப்பு, உலகத்தினுடைய அமைப்பு இவைகளெல்லாம் கால்குலேட் பண்ணி 2 பிள்ளை போதும், 3 பிள்ளை போதும், ஒரே ஒரு பிள்ளை போதும், இந்த பிள்ளைக்கு சொத்து சேர்த்தாலே போதும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கிறாங்க. இங்கே யாக்கோபுக்கு லேயாள் எத்தனை பிள்ளை பெற்றாள்? 4 பிள்ளை பெற்றாள். முதல் பிள்ளை பேரு ரூபன், 2வது பிள்ளை பேரு சிமியோன், 3வது பிள்ளை பேரு லேவி, 4வது பிள்ளை பேரு யூதா. எல்லாம் கவனிக்கணும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, 4 பிள்ளைகளை பெற்றாள். அந்த ரூபன் தான் இன்றைக்கு நாம் பேசும்படியாக அந்த ரூபனுடைய சுயசரிதை வாழ்க்கை முறையை, அவன் செய்த சில காரியங்களை பேசும்படியாகத்தான் இன்றைக்கு 108வது நாளாக இணையத்தில் இணைந்திருக்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுக்கு எத்தனை பிள்ளை? 4 பிள்ளை போதுமா? அது உங்களுடைய சாய்ஸ். நான் அதுக்கெல்லாம் போக விரும்பலை. கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் வருகிற சுதந்திரம். நீ 4 பெற்று போடுவியோ, 40 பிள்ளையை பெற்று போடுவியோ, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. நான் ஜெபிக்கிற வேலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுடைய கர்ப்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். லேயாளுக்கு 4 ஆம்பளை பிள்ளை ஆண்டவர் கொடுத்தார். அதுபோல நீங்க பிள்ளைகளை பெற்றெடுப்பீர்கள். ஆமாம், இந்த வருஷம் இல்லைனா கூட அடுத்த வருஷம் உங்களுடைய கருவிலே கர்த்தருடைய அசைவாடும். நீங்க வெட்கப்பட வேண்டாம். ஏன் வெட்கப்படணும்? லேயாள் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டார். சரி, ஒரு காரியத்தை சொல்லட்டா? சமூக வலைத்தளம் தான், நாகரிகமாக சொல்கிறேன். இந்த கொரோனா காலத்தில் சிலர் ஆராய்ச்சி எடுத்திருக்கிறார்கள். அடுத்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை இந்த நாட்களில் ஆஸ்பத்திரியில் பிரசவ வார்டு பயங்கர பஞ்சமாக இருக்குமா? ஆமாம், பிள்ளை பெற்றுக்கொள்ளக்கூடிய தாய்மார்கள், கர்ப்பஸ்திரீகள் 2021ஆம் ஆண்டு உலகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் அநேகர் கர்ப்பவதியாக இருப்பார்களாம். இது ஒரு ஆராய்ச்சி சொல்லுகிறது. நான் அதை குறித்து விளக்க சொல்ல வேண்டியதில்லை. நீங்களே ஏன் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கொள்ளுங்க. கர்த்தரை ஆசீர்வதிப்பார். கம் டு த பாயிண்ட். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த ரூபன் என்ன செஞ்சிட்டான்னா, 1 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே சொல்லுது, ரூபன் இஸ்ரவேலுக்கு முதல் பிறந்த சேஷபுத்திரன்,
தீட்டுப்படுத்தி விட்டானாம். என்ன பண்ண அப்படி? பிரியமானவர்களே, நான் விசுவாசத்தில் சொல்றேன், நம்முடைய ஆண்டவர் நமக்கு தகப்பன். நம்முடைய ஆண்டவர் நமக்கு தகப்பன். அவர் படுத்திருக்கிற இடம் அல்லது அவர் படுத்திருக்கிற இடம் நீங்களும் நான். ஒன்று தேவாலயம். தேவாலயம் தேவனுடைய வீடு. ஆண்டவர் சொன்னார், இது என்னுடைய வீடு, வீட்டில் நம்ம படுத்திருப்போம். அல்லது நீங்களே தேவனுடைய ஆலயம், உங்களுக்குள்ள ஆண்டவர் இருப்பார். அதனால நான் ஆவிக்குரிய பார்வையில, ஆவிக்குரிய சிந்தையில, ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்றேன். சபையை கூடாது, கர்த்தருடைய ஆலயமாயிருக்கிற உங்களையும் நீங்கள் தீட்டுப்படுத்தக்கூடாது. நீங்கள் அல்ல, உங்கள் தேவனுடைய ஆலயம் பவுல் சொல்றார். அதுபோல சபை 4 சுவர் கட்டடம், அது தேவனுடைய ஆலயம் என்று நாம் சொல்லுகிறோம், சர்ச். இதையும் தீட்டுப்படுத்தக்கூடாது. இது தகப்பனுடைய மஞ்சம், தகப்பனுடைய தங்கும் ஸ்தலம், தகப்பன் வாழுகிற இடம், தகப்பனுடைய ஓய்வு நாள் கூடாரம். நீங்களும் நானும் முதல் பிறந்தவர்கள், ஆண்டவருக்கு சேஷபுத்திரனாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ரூபன் என்ன செஞ்சிட்டான்? தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்திட்டான். வாசிக்கலாமா? ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இஸ்ரவேல், எடுத்துட்டீங்களா? ஆதியாகமம் 35:2 வாசிங்க. இஸ்ரவேல் அந்த தேசத்தில் தங்கி குடியிருக்கும் போது ரூபன் போய் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டியாகிய காலோடு சயனித்தான். அதை இஸ்ரவேல் கேள்விப்பட்டான். விளங்குதா? கர்த்தருடைய ஊழியக்காரர்களே, கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட சபை விசுவாசிகளே, நீங்கள் இந்த செய்தியை ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு பார்த்தாலும் சரி, அல்லது ரட்சிக்கப்படாதபடிக்கு கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள், மாற்று மார்க்கத்தை சார்ந்தவர்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, இந்த செய்தியை நீங்கள் ஒழுக்கம், நன்னடத்தை, நன்னெறி, தமிழர் பண்பாடு, தமிழர் கலாச்சாரம், இந்திய பண்பாடு, இந்திய கலாச்சாரம் என்கிற கண்ணோட்டத்தில் பார்த்தாலும் சரி, இந்த கண்ணை மூடிக்கிட்டு இந்த கண்ணால் பார்த்தாலும் சரி, இந்த கண்ணை மூடிக்கிட்டு இந்த கண்ணால் பார்த்தாலும் சரி, பார்வை ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும். கண் வேண்டுமானால் வலது கண் இடது கண்ணாக இருக்கலாம்,
ஆனால் நீங்கள் பார்க்கிற அந்த பார்வை உங்கள் கண்களுக்கு தெரிகிற பொருள் ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும். அதுதான் இந்த செய்தி. ரூபன் யாக்கோபுக்கு லேயாள் மூலமாய் கர்த்தர் கொடுத்த முதல் குழந்தை, முதல் மகன். சில சந்தர்ப்பம், சில சூழ்நிலை, உலகத்தில் 2 பொண்டாட்டி 3 பொண்டாட்டி, ஒரே ஆம்பளை அக்கா தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறவனும் இருக்கிறான். ஒரு மனைவி இருக்கும் பொழுதே அந்த மனைவிக்கு குழந்தை இல்லைன்னா தங்கச்ச கல்யாணம் பண்ணிக்கிறவனும் இருக்கிறான், அல்லது வேறொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறவனும் இருக்கிறான். ஒன்றும் உலகத்தில் நடக்காததை நான் சொல்லலை. மனைவிக்கு தெரிஞ்சே இன்னொருத்தரோடு வாழ்க்கை நடத்துகிறவனும் இருக்கிறான். மனைவிக்கு தெரியாமல் 1 2 3 4 பேரோடு குடும்பம் நடத்துகிறவனும் இருக்கிறான். எது எப்படியோ நான் அதுக்கெல்லாம் போக வரல. ஆனால் இந்த யாக்கோபு லேயால கல்யாணம் பண்ணினான். அதே போல பில்கால் அவளையும் யாக்கோபு தன் மனைவியாக பராமரித்து வந்தான். யாக்கோபு லேயாளுக்கு பெற்ற முதல் பிள்ளை ரூபன். இப்போ ரூபனுக்கு லேயாள் அம்மா, யாக்கோபுக்கு பில்கால் மனைவி. அப்போ பில்காலுக்கு லேயாள் சக்கலாத்தி, உறவு சொல்லுவாங்கள்ல சக்கலாத்தி, அது என்னன்னு எனக்கு தெரியாது, சக்கலாத்தி. அப்போ பில்கால் ரூபனை தான் வயிற்றுல பெற்றெடுக்காவிட்டாலும் மகன் என்கிற உறவு தான். ரூபனுக்கு லேயாள் பால் கொடுத்த அம்மா, பில்கால் பால் கொடுக்காவிட்டாலும் தகப்பனுக்கு அவன் மனைவியாக இருந்ததினால் அவளும் அம்மா, இல்லை சித்தி, இல்லை பெரியம்மா. இன்னைக்கு தேசத்தில் பார்க்குறோம், பெத்த பிள்ளைய பாலியல் பண்ணுகிற பெற்றவன். பேப்பரில் பார்க்குறோம், சமுதாயத்தில் பார்க்குறோம், தொலைக்காட்சியில் பார்க்குறோம். இல்லை, பெத்த பெண் பிள்ளையை தள்ளுகிற பெற்றோர்கள், பெற்ற பெண் பிள்ளையை பாலியலுக்கு உட்படுத்துகிற அப்பா, சொந்த மகளை சொந்த அப்பாவே தீட்டுப்படுத்துகிற சம்பவம் நடக்கிறது. அதனால தான் இந்த கொரோனா வியாதி, வாதை, கொள்ளை நோய், பூகம்பம், பேரழிவு இப்படி வர்றதுக்கு காரணம் என்ன? இந்த மாதிரியான பொல்லாத எண்ணம் கொண்ட மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறதுனால தான் தேவனுடைய கோபம் பற்றி எரிகிறது. பேப்பரை பார்த்தா, டிவியை பார்த்தா சமுதாயம் எவ்வளவு தீட்டுப்பட்டு இருக்கிறது பார்த்து பார்த்து செபிக்கிறோம். அதான் பொம்பளை பிள்ளைங்களை இல்லை, சமீபத்தில் பார்த்தீங்களா ஒரு சின்ன பாலியலுக்கு உட்படுத்தி பெட்ரோல் ஊற்றி கொளுத்திட்டாங்க. இல்லை, அவ்வளவு ஒரு கொடுமை. தாய்மார்களே, தகப்பன்மார்களே, உங்களுக்கு பொம்பளை பிள்ளை இருந்தால்
பக்கத்து கடைக்கோ பக்கத்து வீட்டுக்கோ அனுப்பும்போது 2 கண்ணை பார்க்காதீங்க, 20 கண்ணு உங்கள் பொம்பளை பிள்ளை மேலே இருக்கட்டும். பக்கத்தில் இருப்பான், சின்ன பையன், சேச்சே அவனுக்கு இந்த மாதிரி எண்ணமெல்லாம் வராது அப்படின்னு தப்பாக நினைக்காதீங்க. பிசாசு மோசமானவன். சின்ன வயசுலையே பள்ளிக்கூடத்தில் பாருங்க, பேப்பரில் பார்க்குறோமே, 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு பள்ளிக்கூடத்தினுடைய கழிவறையில் என்னென்னதெல்லாம் நடந்திருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். முறைப்படி 25 வயசு, 24 வயசு, 25 அப்பா அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணி அவர்கள் இருவரும் இணைந்து தாம்பத்திய உறவை அவர்கள் முறைப்படி அனுபவி பார்க்கிறோம். தயவு செய்து சொல்கிறேன், பெண் பிள்ளைகளை பெற்ற தாய்மார்களே, அண்ணன் புள்ளதான், அக்கா புள்ளதான், ஹவுஸ் ஓனர் புள்ளதான் அப்படி இப்படின்னு சொல்லி யாருக்கிட்டையும் நம்பி விட்டுட்டு போகாதீங்க. கையோடு கூட்டிகிட்டு போங்க. அல்லது பாதுகாப்புக்கு உங்களுடைய சொந்தக்காரங்க பொம்பளை பிள்ளைகளை வச்சுக்கங்க. இயேசுவின் நாமத்தினால நான் உங்களிடத்தில் தாழ்மையாய் கேட்குறேன். இந்த ரூபன் தான் அப்பாவுக்கு மனைவியாக இருந்த சித்தி அவனோடு கூட உறவு வைத்து கொண்டான். இது எவ்வளவு மகா பெரிய பாவம். அம்மா கூட புள்ள தவறான உறவு இருக்குது அப்படின்னு சொன்னா கூசலை. சில நேரத்தில் டிவியில் இந்த சொல்வதெல்லாம் உண்மை அப்படிங்கிற நிகழ்ச்சி வரும். சில நேரத்தில் நான் அதை பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். ரொம்ப வேதனைப்படுவாங்க. ஆண்டவர் தான் நம்முடைய தேசத்தை காப்பாற்றணும். மேலை நாடுகள், பணக்கார நாடுகள், அதெல்லாம் பரவாயில்ல, அவங்களுடைய கலாச்சாரம் வேற. எங்கள் ஊரில் ஜாக்கெட்டு போடாத கிழவி எங்கள் பாட்டி, வயசானவங்க பாட்டி ஜாக்கெட் போட மாட்டாங்க. இந்த புடவை எப்படி எடுத்துக்கிட்டு இருப்பாங்க, தோலெல்லாம் சுருங்கி இருக்கும். எங்கள் பாட்டி, எங்கள் அத்தை கணவர் மாமா, எங்கள் அப்பாவுடைய தங்கச்சி வீட்டுக்கார் மாமா, இப்போ இறந்துட்டார். அவர் எங்கள் பாட்டிக்கு மருமகன். எங்கள் மாமா உள்ளே நுழைஞ்சிட்டா கூட எங்கள் பாட்டி நீட்டிருந்த காலை மடக்கிக்குவாங்க. 90 வயசு கிழவி. இப்போ எங்கள் அம்மா எங்கள் தங்கச்சி வீட்டுக்காரோ எங்கள் வீட்டுக்குள்ளே வந்தால் எங்கள் அம்மா ஒரு வயசு பொண்ணு மாதிரி மறைவாக இருந்து தான் பேசுவாங்க. அண்ணி, அண்ணனுடைய மனைவி அண்ணி என்பவள் அண்ணனுக்கு மனைவி, கொழுந்தனாருக்கு மச்சினனுக்கு அம்மா ஸ்தானம். இப்போ சீனிவாசன், விமலா இவங்களுக்கு தேவதர்ஷினின்னு ஒரு பொம்பளை பொண்ணு இருக்குது. இப்போ இந்த தேவதர்ஷினி சீனிவாசனுக்கு பொண்ணு, விமலாவுக்கு பொண்ணு. அதே வீட்டில் தான் திவ்யா இருக்கிறா. திவ்யா விமலாவுடைய அக்கா பொண்ணு.
ஆனால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், விமலாவும் சீனிவாசனும் தான் பொண்ணு மாதிரி, தான் கற்பத்தில் பெத்த பொண்ணு மாதிரி நினச்சி சகல விதமான செலவு பண்ணி தான் கூடவே வச்சிருக்கிறாங்க. மாற்றான் தாய் மனப்பான்மை இல்லை. அதுதான் இயேசு விரும்புவார். விமலா கூட தான் அக்காவுடைய பொண்ணு, தான் அம்மா வயிற்றில் பிறந்த அக்கா தங்கச்சி, தான் அக்காவுடைய மகளை தான் பிள்ளையா வளர்க்கலாம். அது ஒரு இரத்த உறவு. ஆனால் சீனிவாசன் தேர்ட் பார்ட்டி, எங்கிருந்தோ வந்த ஒரு மனுஷன். ஆனால் அந்த மனுஷன் தான் மனைவியோடைய சகோதரியின் மகள், தன்னுடைய மகள் என்று நினைத்து தன்னுடைய வீட்டில் வளர்க்கிறார்கள் என்றால் இதுதான் தேவனுடைய அன்பு. இன்னைக்கு இது போல நிறைய பேருக்கு இல்லையே. ஒரு காம கண், ஒரு அருவருப்பான பார்வை. மிகுந்த வேதனை. மூத்த பிள்ளைங்க ரூபன், ஆனா தன்னுடைய தகப்பனுக்கு மனைவி. உங்க அப்பா எத்தனை பொண்டாட்டி வச்சுக்கிறாரு அது வேற விஷயம். உங்க அப்பா படுத்த கட்டில் நீ படுக்கணும் அப்படின்னு சொல்றியே, உங்க அப்பாவுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்தலாமா? பார்த்து கொண்டிருக்கிறவர்களே, கர்த்தருடைய நாமத்தினால் சொல்லுகிறேன், தேவன் ஒரு நாளும் கண்களை மூடிக்கொண்டிருக்க மாட்டார். இங்க என்ன சொல்லுது வாசிங்க. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேல் அந்த தேசத்தில் தங்கும் குடியிருக்கும் போது ரூபன் போய் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டி, இன்னொரு மனைவி, அவளோடு கூட உடல் உறவு வைத்து கொண்டான், சயனித்தான். இஸ்ரவேல் தகப்பன் கேள்விப்பட்டான். பிரியமானவர்களே, இது சரியா? இந்த உறவு நியாயமா? அப்பாவுடைய மனைவி உனக்கு அம்மா ஸ்தானம் அல்லவா? அண்ணனுடைய மனைவி உனக்கு அம்மா ஸ்தானம் அல்லவா? என் சபை விசுவாசிகள், தேவதர்ஷினி போன்ற சின்ன பிள்ளைகளா இருக்கட்டும், சாமைசக்கு போல சின்ன பிள்ளைகளா இருக்கட்டும், சின்ன குழந்தையம்மாள், வயசான கிழவி, எங்கள் சபையிலேயே இருக்கக்கூடிய வயது அதிகமான கூன் விழுந்தவர்கள் சின்ன குழந்தையம்மா, அவர்களா இருக்கட்டும், சாமைசுக்கும் நான் அப்பா தான், சின்ன குழந்தையம்மாளுக்கும் நான் அப்பா தான். நான் ஒரு போதகர், நான் ஒரு சபை போதகர். விசுவாசிகள் எனக்கு பெறாத பிள்ளைகள். நான் என் மனைவிக்கு பெற்ற பிள்ளைகளை எப்படி நான் பார்ப்பேனோ அதை போல தான் நான் கோமதியை பார்க்கணும். என் பொண்ணை எப்படி நான் பார்ப்பேன்? என் பொண்ணுடைய சரீரத்தை எப்படி? அதுபோல தான் கோமதியை நான் பார்க்கணும். அதுபோல தான் சாமைசக்கை நான் பார்க்கணும். அதுபோல தான்
விமலாவை நான் பார்க்கணும். என் பொண்ணு வேற, கோமதி வேற. என் பொண்ணை பரிசுத்தமான பார்வையில் பார்த்து கோமதியை நான் தவறான பார்வையில் பார்த்தா நான் அயோக்கியன். என்னை தேவன் கடிந்து கொள்வார். மஞ்சத்தை தீட்டுப்படுத்தக்கூடாது. உறவை, புனிதமான உறவை தீட்டுப்படுத்தக்கூடாது. சரீரமாகிய சபையை தீட்டுப்படுத்தக்கூடாது. சரி, தகப்பனுடைய மறுமனையாட்டி பில்காலோடு அவன் தவறான உறவு வைத்து, அப்பாவுடைய மனைவியோடு உறவு வைத்து கொண்டான். நீ வச்சுட்டு போயிட்ட, நீ படுத்து எழுந்திரிச்சிட்டு போயிட்டப்பா வீட்டை விட்டு, நீ சபைக்கு வந்துட்டு போயிட்ட, தீட்டு பண்ணிட்டு போயிட்ட, நீ சபையை அசிங்கம் பண்ணிட்டு போயிட்ட, சபையை அடித்து உடச்சிட்டு போயிட்ட, சபையில் வந்து காரி துப்பிட்டு போயிட்ட, சபையினுடைய பேரை கெட்டு போயிட்ட. ஆனால் கடவுள் சும்மா விட்டுருவாரா? நீ கெடுத்துட்டு போயிட்ட, ஒரு பொண்ணை கெடுத்துட்டு போயிட்ட, சும்மா விட்டுருவாரா? டெல்லியில் ஒரு பெண்ணை எத்தனை பேர் பாலியல் பலாத்காரம் பண்ணி கொலை பண்ணாங்க. அரசாங்கம் விட்டுடுச்சா? மனித உரிமை கழகம் விட்டுடுச்சா? நீதிமன்றம் விட்டுடுச்சா? சொல்லுவான், தெய்வம் நின்று கொள், சட்டம் தன் கடமை. இந்த உலக பிரகாரமான இந்திய அரசியல் அமைப்பு சட்டமே இபிகோ, இந்தியன் பீனல் கோட், இந்த சட்டமே அப்படிப்பட்டவனுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்குமானால் நியாயாதிபதி வருகிறார். இயேசு ராஜாவினுடைய ஆட்சி, அவருடைய சட்டம் சும்மா விடுமா? ஜாக்கிரதை. விசுவாச மஞ்சம், திருமண மஞ்சம், விவாக மஞ்சம் அசுசிப்படக்கூடாது. தேவனுடைய ஆலயம். தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்தாத, தீட்டுப்படுத்தாத, தீட்டுப்படுத்தாத. இந்த ரூபன் தீட்டுப்படுத்தினான். வாசிங்க, இன்னொரு வசனத்தை முடிச்சு சொல்லிட்டு இதனுடைய தொடர்ச்சியை நாளைக்கு பார்ப்போம். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 2வது வசனம். யாக்கோபின் குமாரரே, கூடி வந்து கேளுங்கள். கடைசி நாள் யாக்கோபு தான் பிள்ளைங்கள 12 கோத்திரம், அந்த மனைவிக்கு பிறந்தது 4, அங்க பிறந்த அதெல்லாம் கணக்கு கிடையாது. ஒரே தகப்பனுடைய ரத்தம். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசீர்வாதம். அப்ப 3வது வசனத்தில் சொல்றான், ரூபனே நீ என் சேஷபுத்திரன், என் சத்துவம், என் முதல் பலனுமானவன். நீ மேன்மையில் பிரதானமும் வல்லமையும் விசேஷமானவன். எவ்வளோ ஒரு பாருங்க, உயர்வா பேசுறாரு பாருங்க அப்பா ரூபனை குறித்து. நான் விசுவாசிகளை குறித்து அப்படிதான் உயர்வா பேசுவேன். ஆனால் தீட்டுப்படுத்துகிற விசுவாசிகள் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. சபையை அவமானப்படுத்துகிற விசுவாசிகள், ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படியாத விசுவாசிகள், சத்தியத்துக்கு எதிராக நடக்கிற விசுவாசிகள். கடைசி காலத்தில் தகப்பன் சொல்றான், ரூபனே புத்திரன்,
எனக்கு முதல் பிறந்தவன், என் அப்பா அப்படின்னு அழைப்பதற்கு நீ தாண்டா காரணம். இதெல்லாம் சொல்லிட்டு 4வது வசனத்தில், தண்ணீரை போல தளம்பினவனே நீ மேன்மை அடைய மாட்டாய். சாபம், சாபம். பெத்தவங்க கையால சாபம் வாங்கக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருடைய வாயால சாபம் வாங்கக்கூடாது. ஞானஸ்தானம் கொடுத்து திருவிருந்து கொடுத்து சத்தியத்தை பேசுகிற ஊழியக்காரன் வாயிலிருந்து சாபம் வாங்கக்கூடாது. பார்த்தீங்களா? அப்பா சொல்றா பாருங்க, நீ மேன்மை அடைய மாட்டாய். ஏன்? உன் தகப்பனுடைய மஞ்சத்தின் மேல் ஏறி நீ அதை தீட்டுப்படுத்தினாய். என் படுக்கையின் மேல் ஏறினானே. செய்யக்கூடாததை செய்தால் சாபம். இப்போ விட்டுடுவார். அன்னைக்கு கேட்கல, அன்னைக்கு கேள்விப்பட்டான், கேட்கல. நீ கடைசி நாளில் சொல்கிறான், நீ உருப்பட மாட்ட. என் பொண்டாட்டி உனக்கு அம்மாடா, நீ போய் தப்பு பண்ணலாமா? தகப்பனுடைய மஞ்சம், நம்மளுடைய தகப்பனுடைய படுக்கை இடம், நம்முடைய வீடு ஆண்டவருடைய படுக்கிற இடம். இந்த இது ஆண்டவருடைய படுக்கிற இடம். விபச்சாரம் பண்ணலாமா? வேசித்தனம் பண்ணலாமா? உன் மனைவி இருக்கும் பொழுது இன்னொரு மனைவி இல்லாட்டினா பரவாயில்ல, டைவர்ஸ் ஆச்சுன்னா பரவாயில்ல, செத்து போச்சுன்னா என்ன வேதம் சொல்லுகிறதோ அதன்படியாய் நீங்கள் கர்த்தருடைய சித்தத்தின்படி நடக்கலாம். ஐயோ மனைவி செத்து போட்டா உடன்கட்டை ஏறுன்னு சொல்லலை பவுல். வேகிறதை காட்டிலும் விவாகம் பண்ணுவது நல்லதுன்னு. அது அடுத்த ஒரு டாபிக், நான் அதுக்கு இப்போ போகலை. பட் ஒன் திங், உன்னுடைய ஆசீர்வாதத்தை நீ இழந்து போகாமல், உன் தகப்பனுடைய வாயிலிருந்து சாபத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நீ தீட்டுப்படுத்தாதே, சபையை தீட்டுப்படுத்தாதே. சபை போல இருக்கிற உன்னுடைய சரீரத்தை தீட்டுப்படுத்தாதே. நாளைக்கு பார்க்கலாமா? மீதி நாளைக்கு பார்க்கலாமா? இதை தொடர்ச்சி நாளைக்கு பார்க்கலாமா? ஓகே, தேங்க்யூ ஃபார் யுவர் கோஆப்ரேஷன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சீனிவாசன் 2 பிள்ளைன்னு சொன்னீங்க, இன்னும் 2 பிள்ளை கூட பெற்றுக்குங்க. யாக்கோபு லேயல் மாதிரி சிங்கப்பூரில் சம்பாதிங்க, மலேசியாவில் சம்பாதிங்க. அருமையான சிவா முத்துக்கருப்பன், உங்களுக்கும் கல்யாணம் ஆகி 6 பிள்ளை பெற்றுக்குங்க. நான் வாழ்த்துறேன். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. நாளைக்கு சந்திப்போம்.